ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்தியாவில் மார்க்கெட் ஷேர் ஸ்மார்ட் போன் வந்து எது அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன போன் இருக்குன்னா விவோ தான் இருக்கு. 22% வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. 22% வந்து கொடுத்துருக்காங்க. 22% வந்து விவோ கொடுத்துருக்காங்க. விவோ தான் நம்பர் ஒன்ல இருக்கு. போன வருஷம் விவோ தான் நம்பர் ஒன்ல இருந்துச்சு. இந்த வருஷம் விவோ தான் நம்பர் ஒன்னா இருக்கு. விவோல கூட இந்த டைம் வந்து விவோ V15 இ சீரியஸ்லாம் நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. விவோட பிளாக்ஷிப் மொபைல் வந்து X200 ப்ரோ கூட வந்து நிறையவே சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து விவோ தான் வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல என்ன போன் இருக்குன்னா உங்களுக்கு சாம்சங் இருக்கு. சாம்சங் வந்து 16% வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் ஆயிருக்கு. சாம்சங் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. போன டைம் வந்து சாம்சங்கும் செகண்ட் பிளேஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைமும் சாம்சங் அந்த டைம் வந்து பிளாக்ஷிப் வந்து S25 அல்ட்ரா விட்டுருந்தாங்க. ஹை ரேஞ்ச் போனா அது மாதிரி மிட் ரேஞ்சில் ஏ சீரிஸ் எம் சீரிஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அது மாதிரி சாம்சங் விரும்பி வாங்குற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு ஓப்போ இருக்கு, ஆப்பிள் இருக்கு. தேர்ட் பிளேஸ் ஓப்போனா போட்டிருக்காங்க. ஓப்போ வந்து உங்களுக்கு வந்து 12% வந்து ஷேர் ஆயிருக்கான். ஓப்போ வந்து ஓப்போ தான் காம்படிஷன் அதிகமாவே இருக்கும். ஆனா வந்து விவோ தான் நம்பர் ஒன்னா எப்பவுமே வந்து பிடிக்குது. ஓப்போ வந்து செகண்ட் பிளேஸ் பிடிக்கும். இந்த டைம் வந்து தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. 12% வந்து ஓப்போ போன் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஓப்போல வந்து பிளாக்ஷிப் வந்து ஃபைண்ட் X8 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அது அவ்வளவா வந்து சேல்ஸ் இல்லை. ஏன்னா விவோ X200 தான் அதிகமாகவே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ F29 ப்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க மிட் ரேஞ்சில். அதுக்கு ஈக்குவலா வந்து விவோல கூட V15e அது கம்பேர் பண்ணும்போது விவோ தான் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. விவோல வந்து போட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் விவோ போனை நல்லா வாங்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோன் வந்து நல்லா இருக்கும். ஆனால் வந்து போட்டோகிராஃபிக்காண்டி ஒரு ஃபோனை பார்க்கும்போது கண்டிப்பாக விவோ ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க எல்லா கஸ்டமரும். அதனால தான் ஓப்போவோட விவோ ஃபோன் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. ஓப்போ ஃபோன் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஐபோன் வந்து உங்களுக்கு ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. ஆனா 12% தான். ஓப்போ எவ்வளவு 12%, ஐபோனும் 12%. ஆனா ஐபோன் தான் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. ஐபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்டா வந்து ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் ஐபோனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா காசு நிறைய இருக்கிறதுனால வந்து காசு அதிகமா வச்சிருக்கவங்க தான் அந்த போனை வாங்குவாங்க. ஆனா காசு கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆப்பிள் போன் தான் நம்பர் ஒன்னா இருக்கும். ஆனா ஐபோனை பொறுத்த வரைக்கும் 10,000-7,000 ரூபாய்க்குலாம் போன் வந்து கிடையாது. விவோல தான் உங்களுக்கு 7,000 8,000 10,000 போன் உண்டு. அதனால வந்து விவோ தான் வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகும். அதனால விவோ வந்து நம்பர் ஒன்ல இருக்கு. உங்களுக்கு வந்து ரியல்மி அடுத்த பிளேஸ்ல 5th பிளேஸ்ல வந்து ரியல்மி இருக்கு. ரியல்மி வந்து 11% வந்து சேல்ஸ் இருக்கு. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரியல்மி வாங்குவாங்க. ஓப்போ வாங்குவாங்க அல்லது ரியல்மி வாங்குவாங்க. ஓப்போவும் ரியல்மி ஒன்றுன்னு சொல்லுவாங்க சப் பிராண்டுன்ட்டு. ஆனால் ஓப்போ வாங்காதவங்க கூட வந்து ரியல்மி வாங்குவாங்க. ரியல்மிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அதனால வந்து ரியல்மி வந்து 11% வந்து இந்தியா மார்க்கெட்ல வந்து ஷேர் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு போயிருக்கு. ஆனா ரியல்மி ஜிடின்னு ஒரு போன் வந்து விட்டாங்க பிளாக்ஷிப். அந்த போன் வந்து லான்ச் ஆன ஒரு வாரத்துல எல்லாருமே வந்து டவுன் கிரேட் தான் பேசினாங்க. அந்த போன் வந்து ஓவரா ஹீட் ஆகுது. ஆனா ஸ்னாப் டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் பிளஸ் அதுக்கப்புறம் சாம்சங் எல்லாமே வந்து அந்த ஸ்னாப் டிராகனோட லேட்டஸ்ட் 8 எலிட் ப்ராசஸரே கொண்டு வந்தாங்க. ஐக்யூ எல்லாமே. ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ரியல்மில தான் அந்த ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருந்தும் ஸ்னாப் டிராகன் கொடுத்தும் அந்த போன் வந்து ஓவர் ஹீட் ஆச்சு. அதனால அந்த போன் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி அந்த போன் வந்து அதிகமா சேல்ஸே ஆகல. ஆனா மிட்ரேஞ்ச் போன் வந்து ரியல்மி நார்சோ அதுக்கப்புறம் ரியல்மி வந்து சின்ன சின்ன போன் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு 10,000 11,000 போன்லாம் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சேல்ஸ் ஆகி தான் அவங்க 5th பிளேஸை வந்து பிடிச்சிருக்குன்னா நான் கெஸ் பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரியல்மி அதிகமா எங்க ஊர்ல அவ்வளவா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா டோட்டலா இந்தியான்னு பார்க்கும்போது 5th பிளேஸ்ல இருக்கு. ஆனா இந்த லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒன் பிளஸும் இல்ல. ஒன் பிளஸ் ஏன் அவாய்ட் பண்ணுவாங்கன்னா கிரீன் லைன் இஷ்யூன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. போக்கோ போன் இந்த லிஸ்ட்ல இல்ல. போக்கோல வந்து மதர் போர்டு இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு அதுவும் அவ்வளவா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒன் பிளஸும் வாங்குவாங்க, போக்கோவும் வாங்குவாங்க, அதிகமா வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறைய பேர் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரெட்மி பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் ரெட்மி போனை தான் ரொம்ப தேடி வாங்குவாங்க. ரெட்மி எப்படியும் டாப் 5ல வந்து ஒரு தேர்ட் பிளேஸ் 4th பிளேஸ்லயாவது இருக்கும் ஷேர் வந்து அதிகமா சேல்ஸ் ஆனதுல. ஆனா இந்த டைம் வந்து ஏன் ரெட்மி இல்லைன்னு தெரியல. ரெட்மில கூட வந்து ஷவுமி வந்து 15 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு கஸ்டமர் ஃபேன்ஸ் மூலியமா அவ்வளவா ஒன்றும் வரவேற்பு இல்லை அந்த போனுக்கு. நான் ஷவுமி 14 அல்ட்ராலாம் யூஸ் பண்ணேன். அந்த போன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த போனை வந்து சேல்ஸ் பண்ணும்போது 1 இயருக்கு அப்புறம் அந்த போனை விற்கும் போது யாருமே அதை விரும்பி வாங்கல. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிளாக்ஷிப் மொபைலா இருந்தாலும் அந்த போன் வந்து பிளாக்ஷிப் நிறைய பேருக்கு தெரியல. அதனால அந்த போன் வந்து யாரும் விரும்பி வாங்க மாட்டேங்காங்க. அதுல என்னென்ன கேமராலாம் நல்லா தான் இருக்கும். கேமரா வீடியோகிராஃபிலாம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. அதனால வந்து ஷவுமி ரெட்மியும் இந்த டைம் வந்து டாப் 5ல வந்து இல்லை. அது அதிகமா சேல்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் வேற எந்த போன் இல்லை. ஐக்யூ இல்லை. ஐக்யூ போனும் இந்த டைம் வந்து இல்லை. ஐக்யூ வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டோ போனும் இல்லை. மோட்டோ போன் இப்ப நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா 2026ல வந்து மோட்டோ போனை வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு டாப் 5க்குள்ள எதிர்பார்க்கலாம்.
அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 27%. இந்த மற்ற எல்லா போனையும் வந்து 27% வந்து மற்ற போன்லாம் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டைமும் வந்து விவோ தான் நம்பர் 1. போன டைமே விவோ தான் நம்பர் 1, இந்த டைமே விவோ தான் நம்பர் 1. அவங்க விவோனாலே போட்டோகிராஃபிக்காண்டி விரும்பி வாங்குறாங்க. எல்லாமே 20,000 30,000 10,000 நல்ல போன் வாங்கினா விவோ போன் வாங்குவோம் அப்படின்னு தான் எல்லாரும் மைண்ட் செட்லயும் இப்போ இருக்கு. ஆடியன்ஸ் மைண்ட் செட், பீப்புள் மைண்ட் செட்ல. அதனால விவோ தான் நம்பர் 1ல இருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் வந்து எந்த போன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.